ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் 1,30,000 டன் கிரானைட் கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க இன்டர்லாக் முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் எந்த ஒரு சிமெண்ட்டோ மணலோ இல்லாமல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. மேலே இருக்கிற விமானம் ஒரே கல்லால் ஆனது. 80 டன் கோபுரத்தை எப்படி அவ்வளோ மேலே கொண்டு போயிருப்பாங்க? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜி அண்ட் மிஷின் இல்லாத காலத்தில் அவ்வளோ பெரிய விமானத்தை எப்படி 216 அடி உயரத்தில் கொண்டு போயிருப்பாங்க? இந்த கோவிலில் யூஸ் பண்ணியிருக்கிற கிரைனைட் கற்கள் சுற்றி 100 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கிரைனைட் குறையும் இல்லை. 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிரைனைட் குறையிலேருந்து யானைகள் மூலிமா இந்த கற்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கல்லை எப்படி அவ்வளோ மேலே கொண்டு போயிருப்பாங்கன்னு ஒரு சில தியரிஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் தியரி 45 டிகிரியில் ஒரு ரேம்ப் மாதிரி ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே யானைகள் மூலிமா இந்த விமானத்தை கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோவிலை சுத்தி சர்க்கிள் டைப்ல ரேம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேல விமானத்தை கொண்டு போயிருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.